இது யாரு போன் எடுக்கிறது? போனை மட்டும் கொடுங்களேன். உங்கள்தானே பேசுறாங்க பாருங்க, அவ்வளவு பாஜல இருக்கீங்க. கண்ணா பாருங்க, கண்ணா பாருங்க, அவ்வளவு பாஜல இருக்கீங்க. நான் பேசுறேன், நான் கொடுங்கடா. எப்படி இருக்கீங்க பாருங்க, நீங்க இருங்க. உங்களுக்கு அவரு யாரா சைதாப்பேட்டை சாரதி நகர்ல இருந்து பேசுறேங்க. இப்ப வந்து தினமும் அந்த ஒரு வாரமா வந்து 8 மணிக்கு கரண்ட் போகுது. 12-1 மணி வரைக்கும் குழந்தைங்களை வச்சு நாங்க இருக்கிறோம். நாளைக்கு குழந்தைங்க ஸ்கூல் போகணும். ஸ்கூல் போகாத இவ்வளவு நேரம் குழந்தைங்க மாமா இவ்வளவு நேரம் குழந்தைங்க மூச்சுன்னு இருந்தா எப்படிங்க? நாங்க வந்தோம்னா இங்க இபி ஆபீஸ்ல எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏஐ போனே எடுக்க மாட்டாரு. இவருக்கு 28 தடவை போன் பண்ணிக்கிறீங்க, இவரும் கால் பண்ணா எடுக்க மாட்டாரு. தினமும் 10 மணி ஆனா நாங்க இங்கதான் வந்து நிக்கிறோம். 3 மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கு போறோம். கரண்டே வர மாட்டுது. ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது. இதே தொடரக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். ஏன் இல்ல அங்க சாரதி நகர்ல இருக்காங்க, ஜோதிலாமணிங்க தெருல இருக்காங்க, அங்க இருந்தா இங்க இருக்கிறாங்க, இங்க இருந்தா அங்க இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்ப போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப 23 தடவை நாங்க போட்டோம் ஏஐக்கு. ஏஐ போனே எடுக்கல, ரிங்கு போச்சு, இப்ப சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் சொல்ற ஏரியால இருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க. அந்த தெருவுல இருந்து போன் பண்ணி கேட்டாங்க. இல்ல தினமும் இதே மாதிரி கரண்ட் போயினே இருந்தா எங்க குழந்தைங்க நாளைக்கு எப்படி ஸ்கூல் போவோம், எப்படி படிக்குங்க? நாளைக்கு காலையில ஸ்கூல் போக மாட்டேன்னு எல்லாம் தூங்குதுங்க. எழுப்ப அவர் எப்படி இருக்காரு பாருங்க, இத பாருங்க, போட்டோ பாருங்க, எப்படி இருக்காரு பாருங்க. அவரு போன் பண்ணி கிட்டத்தட்ட போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நேரில் வந்தாலும் அது ஒரு போன் பண்ண இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்னு சொல்றாங்க, தவிர இன்னும் வரவே இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா போயினுக்குது. வோல்டேஜ் ப்ராப்ளம் வந்து சொன்னா நான் இங்க வந்து உட்காந்து பேசுறேன், இதோ வரேங்க. அவர் சொல்றாரு நைட் டியூட்டி நான் பார்த்தேன், அவர் பகல் டியூட்டி வருவாரு அவர் சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் எழுதி வச்சுன்னா அவர் பார்க்கல. நைட் டியூட்டி பார்த்தவர் கம்ப்ளைண்ட் எழுதி வச்சு போயிரு, பகல் டியூட்டி பார்த்தா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்க்கலையா அவர். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. அவரு என் பேர் ராஜீவ்.